கொஞ்சம் பேர் நம்ம கொஞ்சம் பின்னாடி வரலாம்யா, காத்து வந்துடும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். ரோம் நகர் 10 எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் அப்படிங்கிற கதையை நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதே சம்பவம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இதே காலகட்டத்துல நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்குங்க. தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி பில்டிங் முன்னாடி 13 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம, தூங்க இடம் இல்லாம, மழைல இந்த போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த போராட்டம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நேற்று இரவு காவல்துறையை வச்சு கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இத மாதிரி போராட்டம் கலைக்கப்படுது அப்படிங்கிறது ஆல்ரெடி திட்டமிட்டுட்டாங்க, காவல்துறையை வச்சு இரவோட இரவா கலைக்க போறோம் அப்படின்னு. சோ அந்த நேரத்துல ஸ்டாலின் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு முதலமைச்சர்னா என்ன பண்ணுவாங்க? எப்படி அந்த போலீஸோட நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? போராட்டக்காரர்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க? ஏதாவது உயிரிழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கா? யாருக்காவது அடிப்படுதா? யாருக்காவது உடம்பு முடியாம போகுதா? அப்படின்னு தானே ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அதை தானே லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றதுல எதுவும் தப்பா இல்லையே? உண்மையான ஒரு முதலமைச்சர்னா ஒரு போராட்டம் கலைக்கப்பட போகுது, 13 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம எல்லாம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்படிங்கிறப்போ காவல்துறை அதிரடியா ஏதாவது செய்யறாங்க, லத்தி சார்ஜ் பண்றாங்கன்னா அங்க ஏதாவது ஆபத்து நடந்துருமோ, கலவரம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஒரு முதலமைச்சர்னா அதை தானே பார்த்துட்டு இருக்கணும். ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? கேட்டீங்கன்னா வெறி ஆயிடுங்க. நான் பார்த்துட்டு செம்ம வெறி ஆயிட்டேன். நேற்று இரவு நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்தோட சிறப்பு காட்சியை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த பக்கம் அடிச்சு துரத்தப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க 13 நாளா போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள். இன்னொரு பக்கம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் சிறப்பு காட்சி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏங்க, இந்த கூலி படத்தை இன்னைக்கு பார்த்தா வேணான்னு சொல்லுதா? ரஜினி ஒத்துக்க மாட்டாரா? இல்ல லோகேஷ் கனகராஜ் ஒத்துக்க மாட்டாரா? இல்ல நாளைக்கு பார்த்தா வேணான்னு சொல்லுதா? நேத்து இங்க இந்த போராட்டம் கலைக்கப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சும் எப்படிதான் இவங்களுக்கு ஒருத்தவங்க துன்பத்துல கஷ்டப்படுறப்போ இவங்களுக்கு எப்படி அதை சந்தோஷமா கொண்டாடுற இந்த மனநிலை வருது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. இந்த குடும்பமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி முத்து இறந்து போனார்ல, அடுத்த 2 நாள்ல துர்கா ஸ்டாலின் அவரும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக வெளியீட்டு விழா வச்சாங்க. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கப்போ இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருக்கிறதுனா அது இந்த திமுகவுக்கு மட்டும்தான் தெரியும் போல. எம்.கே. ஸ்டாலின் மருத்துவமனையில இருக்காரு, அவரும் நானும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில துர்கா ஸ்டாலினும் இந்த உதயநிதியும் போயிட்டு ஒன்னா உட்காந்து சிரிச்சு, இன்பநிதி எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அந்த கைவந்த கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க துன்பத்துல இருக்கிறப்போ இங்க சிரிச்சு கொண்டாடுறது, சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சைக்கோத்தனமான ஒரு அந்த எண்ணம் இருக்குல்ல. இந்த ஸ்பைடர் படம் இருக்குல்ல, எஸ்.ஜே. சூர்யா மத்தவங்க அழுவாங்க, அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிப்பார்ல, அப்படியே அது இவருக்கு பெரிய ஆனந்தமா இருக்கும்ல, அத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது கஷ்டப்படுறாங்க, யாராவது துன்பப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த எண்ணம் இந்த திமுக ரத்தத்திலே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் அந்த போராட்டம் கலைக்கப்படுறப்போ அவங்க கத்துறது, அந்த விஷயம், அந்த விஷுவலை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கலாம். என்னால அதை பாக்குறப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரே நிமிஷம் பார்த்துட்டு வாங்களேன். போராட்டத்துல நடந்த சில மோசமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு பெண் ஒருத்தவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை அங்கேயிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னா பெண் காவலர்களை பயன்படுத்தி தான் அவங்களை தூக்கிட்டு போறதோ இல்ல பஸ்ல ஏத்தி விடுறதோ தள்ளிட்டு போறதோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா நேத்தி இந்த பணியில பெரும்பாலும் ஆண் காவலர்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண் காவலர் தான் பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அதை மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சட்டத்திலேயே இருக்கு. ஒரு பெண்ணை ஒரு ஆண் காவலர் பிடிச்சி அந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா அது
இந்த காவல்துறைக்கும் தெரியும் அங்க போராடினதுல நிறைய பேர் பெண்கள் அப்படின்னு தெரியும். ஆனா தெரிஞ்சுமே அங்க பெண் காவலர்கள் பயன்படுத்தப்படலை. ரொம்ப அராஜகமா இந்த ஆண் காவலர்களை வச்சு அவங்கள அப்புறப்படுத்திருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்பா மயக்கம் போட்டாங்க அப்படின்னா, இவங்க பயந்து கிடையாது. 13 நாளா சோறு தண்ணி சரியா இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடின ஒரு கூட்டம். 13ஆவது நாள் வந்து நீங்க திடீர்னு போட்டு அந்த கும்பல்ல போட்டு அங்கங்க இழுக்கிறீங்க அப்படின்னா எப்படி அந்த உடம்பு தாங்க சொல்லுங்களா? 13 நாள் போராட்டம்னா சாதாரண விஷயமா? ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்மளால தூங்க முடியுமா? மழை பெஞ்சதுன்னா நமக்கு குளிராது. அத மாதிரி நேரத்துல கூட போராடிட்டு இருந்தா அவங்கள போட்டு நீங்க அலக்கடிச்சு மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுந்தா ஒரு மனிதாபிமானத்தோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னங்க பண்ணணும்? ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இவங்களை ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, மத்தவங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்ட தரப்புல இருந்து நீங்க அனுப்பலன்னா கூட ஒரு காவல் ஒரு நபரை கூப்பிட்டு, ஒரு போலீஸை கூப்பிட்டு நீங்க இந்த அம்மா உடம்பு முடியாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாலே மத்தவங்களை கலைக்கணும். ஆனா அதெல்லாம் கிடையாது. மயங்கி கிடைக்கியா கடை உன்னை தூக்கிட்டு போய் நான் பசுக்குள்ள போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாட்சியே இல்லாம, ஒரு மனிதாபிமானமே இல்லாம அங்க இருந்தக்கூடிய பெண்கள், ஆண்கள் நிறைய பேர் இவங்களுடைய எல்லாம் களம்லான்னு வந்து போட்டு எல்லாரையும் திணிக்கிறப்போ, எல்லாரும் காவல்துறை வந்து எல்லாரையும் இழுக்கிறப்போ நாங்க போகமாட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சேர்றப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. பட் அதெல்லாம் சரியா போயிடும், நீ ஃபர்ஸ்ட் இந்த போராட்டத்தை களை அப்படிங்கிற மாதிரி காவல்துறையோட நடவடிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த மாதிரி போராட்டங்கள் எப்போ நடந்தாலுமே அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். என்ன அப்படின்னா, அந்த போராட்டத்தை யாரு முன்னாடி நின்று நடத்தினாங்க, அந்த போராட்டத்துல முக்கியமான நபர்கள் யாரோ அவங்கள மட்டும் போலீஸ் வந்து அப்படியே அவங்க மேலேயே குறியா இருந்து கூப்பிட்டு வந்து பிடிச்சி வச்சு அவங்க மேல வழக்கு போடுவாங்க. அவங்க இனிமே வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிற எண்ணமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வழக்கு போட்டு அவங்கள அலைய விடுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போராட்டத்தை முன்னாடி நின்று நடத்தின சில முக்கியமான நபர்கள் மேல காவல்துறையிலேருந்து வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. இனிமே அந்த வழக்குகள் போடப்பட்டதுல ஆல்ரெடி அவங்க தங்களுடைய வேலையை விட்டுட்டு தங்களுடைய கஷ்டத்தாலதான் வந்து இங்க உட்காந்துருக்காங்க. இப்போ வழக்கு போட்டு நீங்க அவங்கள அலைய விடுறீங்க, அவங்கள இனிமே போராட்டத்தை பத்தி யோசிக்க விடாம இப்படி பண்றீங்க அப்படின்னா, ஒரு அரசே இப்படி பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னவா மாற சொல்லுங்களேன். இதுக்கப்புறம் நீங்க எந்தெந்த நபர்கள் மீது, அதுவும் யங்ஸ்டர்ஸா பார்த்துதான் வழக்கு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த நபர்கள்லாம் இனிமே ஃபியூச்சர்ல என்ன ஆவாங்க? போலீஸ் ஆவாங்களா? இல்ல சமூகத்துல ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்களா? ரவுடியா மாறுவாங்க. என்னடா அது, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடணும், ஆனா நம்மளை கொண்டு போய் வழக்கு போட்டு விட்டு நம்மளை இப்படி அலைய விடுறாங்களே அப்படிங்கிற ஒரு வெறி தானே யாருக்கா இருந்தாலும் அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்ல. என்ன வேண்டாத விஷயத்துக்காக போராடினாங்க? தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மார்க் தொடங்க அப்படின்னு சொல்லியா போராடினாங்க? தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா கிடைக்க மாட்டேங்குது, கொண்டு வாங்க, இறக்குமதி பண்ணுங்க அப்படின்னா சொல்லியா போராடினாங்க? நம்ம என்ன பேசினாலும் இவங்களுடைய காதுல விழவே விழாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இந்த போராட்டம் நீங்க வந்து உங்க பையன் ஏதாவது ஒரு பண்றாரு, இல்ல உங்க கட்சி ஏதாவது பண்ணுது அப்படின்னா உங்களால லைவ்ல உட்காந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து ரசிக்க முடியற இந்த ஸ்டாலினால போராட்டம் எப்படி கலைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த லைவ்ல பார்க்க முடியல. அது கூட பரவாயில்ல, சரி வயசாயிடுச்சு லைவ்ல பார்க்க முடியல, காலையில செய்தி வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, ஆனா கூலி படம் பார்க்க உங்களால முடியுது. கூலி படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, அதுக்குள்ள கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. 13 நாளா இந்த போராட்டம் நடந்ததுல அப்போ இவங்களை ஒரு அரை மணி நேரம் சந்திக்க இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த போராட்டம் கலைக்கப்படுறப்போ 3 மணி நேரம் உட்கார்ந்து கூலி படத்தை பார்க்க டைம் இருக்கு அப்படின்னா, இதை தாண்டி நம்ம இந்த விஷயத்த என்ன சொல்றது பாருங்க. அதனாலதான் சொன்னேன், ரோம் நகர் பத்தி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த அந்த சம்பவம் மாதிரி இந்த சம்பவம் அப்படிங்கிறது திமுகவுடைய இந்த ஆட்சியிலேயே ஒரு கரும்புள்ளியா வந்து நிற்கும். அது எங்க தெரிய வரும் அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகள்ல தான் தெரிய வரும். இந்த தூய்மை பணியாளர்களை விட, தமிழ்நாட்டு மக்களை விட, சென்னையை விட, அந்த கார்பரேஷனை விட திமுகவுக்கும் இந்த சேகர் பாபுக்கும் மேயர் பிரியாவுக்கும் ராம்கி நிறுவனம் வந்து ரொம்ப முக்கியமா போயிட்டாங்க. இனிமே நீங்க அந்த ராம்கி நிறுவனத்தையே கட்டிட்டு அழுங்க. இதுக்கான முடிவுகள் கண்டிப்பா 2026 தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை மாதிரி சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நன்றி.